guys, welcome to my channel and welcome to a Sunday chit chat session. How is this setup? Christmas vibes are in the house and நான் வந்து அங்கங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி nooks and corners எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக நான் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுவும் ஃபில்ம் பண்ணல டெக்கரேஷன் ப்ராசஸை, பட் மேபி வீடியோஸில் அங்கங்கே இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டி குட்டியான டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் பார்க்கலாம் இந்த வரக்கூடிய ஒரு மந்த்க்கான வீடியோஸில். ஐம் ஸ்டார்டிங் ஆஃப் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து ஐ தாட் ஆஃப் டூயிங் ஒரு சிட்சாட்டி செஷன் தான். இப்போ நைக்காவில் வந்து இந்த பிங்க் ஃப்ரைடே சேல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால நவ் வில் பி த ரைட் டைம் ஃபார் மீ டு டாக் அபவுட் மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர், மஸ்ட் ஹேவ்ஸ் ஃப்ரம் இந்த சேல் டைமில் நீங்கள் வாங்கக்கூடியது. சிட்சாட்டி வீடியோ இல்லையே, ஒரு ஹால் ரெக்கமெண்டேஷன் வீடியோவாக பண்ணுறேனே அப்படின்றதுக்காக இது வந்து வெறும் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனாக மட்டும் இருக்க போகிறது கிடையாது. நடுவில் நிறைய சிட்சாட்டியாக இருக்கும், எலாபரேட்டிவ் எக்ஸ்பிளனேட்டிவ் ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கும். ஸோ கையில் ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்து வச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து மேக்கப் மஸ்ட் ஹேவ்ஸ் ஆர் என்னுடைய கரண்ட் ஃபேவரட்ஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நிஜமாவே ரொம்ப சிரமமாக இருந்தது. ஹை எண்டும் இருக்குது, பட்ஜெட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. லைக் 120 ரூபீஸ்லேருந்து 2000 3000 ரூபீஸ் வரைக்கும் ஐ ஹவ் காட் யூ சம் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஏன் நான் ஹை எண்டும் வச்சேன்னா, திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்ப்ளர்ஜ் யோர் மணி. அது உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப பெரிய டேமேஜ் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த சேல் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ், ரொம்ப நாள் நீங்கள் விஷ்லிஸ்ட்டில் வச்சு அந்த ப்ராடக்ட்ல வந்து ட்ரை பண்ணுறதுக்கு this would be the right time. So let's get started. இன்னைக்கு வீடியோவில் I'm going to talk about only makeup essentials. ஸோ ப்ரைமர்லேருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே ஆர் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் த மேக்கப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த மேக்கப் வரைக்கும் என்னென்ன வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? நான் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் பாடி கேருக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன் எசென்ஷியல்ஸ்க்கு. இஃப் யூ வாண்ட் லெட் மீ நோ. அப்படி இல்லைன்னா அதையும் வந்து தெரியப்படுத்திக்கோங்க. ஏன்னா அவ்வளோ வந்து ரீசெண்டாக நான் புதுசாக ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன்னா என்ன அப்படின்றது ஐ டோன்ட் நோ. பட் ஸ்டில் இந்த பின்னாடி இருக்க லைட் ரொம்ப பிளர் தான் அடிக்குதோ, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல. 1 செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த மேக்கப் ப்ரைமர். அண்ட் ஃபார் ப்ரைமர் ஐ ஹவ் காட் திஸ் நியூ ஒன் ஃப்ரம் நிக்ஸ். இது நிக்ஸோட இந்த ஃபேஸ் க்ளூ கிரிப்பிங் ப்ரைமர். இது வந்து கன்சிஸ்டன்சிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர் மாதிரி தான் இருக்கும். பட் திஸ் ஆக்சுவலாக ஹோல்ஸ் யுவர் மேக்கப் சூப்பர் லாங். நல்லா க்ரிப் பண்ணி வைக்க போகுது. இன்டாக்டாக இருக்குது உங்களுடைய மேக்கப், லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அண்ட் உங்களுடைய ஸ்கின்னை வந்து இது அழகாக அப்படி ஸ்கின் லைக்காக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரைமர். நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போதே வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் வாங்கினேன். பட் ஆனால் யூஸ் பண்ண ஐ ஸ்டார்டட் லவிங் திஸ் ப்ராடக்ட். அண்ட் ரீசெண்டாக அது நைக்காலையும் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ கைஸ் டு ட்ரை திஸ் அவுட். இது நல்லா இருக்குது. அண்ட் நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 15% ஆஃபர் இருக்குது இதில். நான் வந்து என்னென்ன ஆஃபர் பர்சன்டேஜஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறதுலேருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். பிகாஸ் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதை எதையும் நான் வந்து தப்பாக சொல்ல விரும்பல. ஸோ திஸ் ஒன் ஃபார் ப்ரைமர். அண்ட் ஆல்சோ நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்னது இது, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எல்ஃப் சொன்னீங்களே, மேப்ளின் சொன்னீங்களே, இது சொன்னீங்களே, அது சொன்னீங்களே, இப்போ வந்து இது சொல்கிறீங்களே அப்படின்னு. நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குது, இப்பயும் எனக்கு நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குது. பட் நான் வந்து ஓகே எல்லா வீடியோஸ்லையும் ஒரே மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே புதுசாக வந்ததில் நான் உங்ககிட்ட நிறைய ரேவ் பண்ணி பேசாத பிராண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் வந்து மெயின் எய்ம் இன்னைக்கு வீடியோக்கு. ஸோ வேறு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மேட் பை மோனாவோட நைக்கா பிங்க் ஃப்ரைடே சேல்னா சேல் டைம் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அதுலேருந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைக் நீங்கள் ட்ரை பண்ணுற ப்ராடக்ட் இருக்குன்னா செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பேஸ் ப்ராடக்ட்ஸ்னு வரும்போது நான் புது ஃபவுண்டேஷன்ஸ் எதுவும் ட்ரை பண்ணல. பட் அதுக்கு பதிலாக பிபி க்ரீம், ஸ்கின் டின்ஸ் நிறைய நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த டைம் ஆஃப் த இயருக்குமே வந்துட்டு என்னுடைய பேஸில் ஸ்கின் டின்ஸ் எனக்கு போட்டது வந்து பிடிக்கும். இன்னைக்கு கூட ஐ ஹவ் காட் அ ஸ்கின் டென்ட் ஆன் மை பேஸ். ஸோ அந்த டுட்டோரியல் நீங்கள் எப்படி நான் என்ன பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ ஆன் மை செகண்ட் சேனல் மேட் பை மோனா இங்கிலீஷ்னு ஒரு இங்கிலீஷ் சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து ஐ ஹவ் யூஸ்ட் அ ஸ்கின் டென்ட் அண்ட் மேட் திஸ் மேக்கப் லுக். நான் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கேன், சுற்றி முற்றி டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கேன். அந்த சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்படி இந்த பேஸ் லுக் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிப் லுக் மட்டும் வேறு, அதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ் வந்து போடுவேன். ஸோ பேஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி பியூட்டியோட ஃபேஸ் கார்ட் சூப்பர் சீரம் ஸ்கின் டென்ட் வச்சுருக்கேன். இது எடுத்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ். எல்லா அண்டர் டோனுக்கும் இருக்குது, 30 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. டார்க் டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோனுக்கும் சூட் ஆகுற மாதிரியும் இருக்குது. பிரைட்டரான ஃபேரான ஸ்கின் டோன், என்ன அண்டர் டோனாக இருந்தாலுமே உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரியான, மேட்ச் பண்ணுற மாதிரியான, செட் ஆகுற மாதிரியான ஷேட் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குது.
ஃபார் த ப்ரைஸ் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் சொல்லுவேன் ப்ரைஸாக தான் இருக்குது, லைக் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி சேல் டைமில் நீங்கள் வாங்கிக்கோங்க. 30 ml ப்ராடக்ட் உங்களுக்கு அரௌண்ட் 900 rupees வரும். சேல் டைமில் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக வரும். பட் ஃபார்முலேஷன் இஸ் நைஸ். ஸ்கின்ல உட்கார விதம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஷியர் கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு டெய்லி வேர் ஸ்கின் டென் மாதிரி இருக்குது. யூ வாண்ட் சம்திங் ஆன் ரொம்ப ஆப்வியஸாக தெரியக்கூடாது அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து கன்சீலர்ஸுமே வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் நான் என்னுடைய ப்ரீவியஸ் சில வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா ப்ரௌன் ஸ்கின்னுக்கு என்னுடைய ஸ்கின் டோனுக்கே மேட்ச் பண்ணுற மாதிரியான அஃபோர்டபுள் கன்சீலர்ஸ் எதுவும் இப்போ அட் த டைம் இல்லாத மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா நான் யூஸ் பண்ணால் ஹை அண்ட் கன்சீலர்ஸ் தான் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அஃபோர்டபுள் சைடில் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கன்சீலர்ஸ் எதுவுமே இல்லை. பட் அஃபோர்டபுள் சைடில் உங்களுக்கு சொல்லணுமே அப்படின்றதுக்காக ஐ ஹாவ் திஸ் ஆப்ஷன். இது வந்து மேப்ளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர். இது நல்ல ஃபார்முலேஷன் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுதான் லாஸ்ட் டார்க் ஷேடு. இதுவே எனக்கு வந்து ஹைலைட் ஷேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய குறை. இந்த பிராண்டில் டார்க் ஷேட்ஸ் இருந்தாலும் இந்தியாவில் அதெல்லாம் அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது. இந்தியாவில் அவைலபிளாக இருக்க பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் பிராண்ட்ஸாக இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு ஷோ யூ ஆர் ரெக்கமெண்ட் யூ கைஸ் ஒரு ஹை அண்ட் ஆப்ஷனும் விச் இஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். இது வந்துட்டு இந்த Too Facedோட கன்சீலர், பாண்ட் திஸ் வே கன்சீலர். நான் யூஸ் பண்ணுற ஷேட் செஸ்னட் அண்ட் சாய். என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலர்ஸ். ஐ ப்ரிஃபர் செஸ்னட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். சாய் வந்து கொஞ்சம் என்னோட ஸ்கின் டேனாக இருக்கும்போது நான் யூஸ் பண்ணிப்பேன். தீஸ் டூ ஆர் மை ஷேட்ஸ். அண்ட் இது வந்து லாஞ்சிவிட்டி சூப்பராக இருக்கும், வேரபிலிட்டி செம்மையாக இருக்கும், லாங் வேர் கொடுக்கும். நோ லூஸ் பவுடர், டேரெக்டாக ஒரு காம்பேக்ட் ஸ்லாஷ் பவுடர் ஃபவுண்டேஷன். ஐம் கோயிங் டு ரெக்கமெண்ட் யூ த குட் ஓல்ட் மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அகேன் இருக்குது. அதில் நான் வந்து ஏன் இதை ஜாட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, அகேன் இது வந்து இந்த டைமில் நீங்கள் வாங்குறீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஃப்ரீபீஸ் கிடைக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், ஏதாவது ஃப்ரீ லைக் பெரிய சைஸே வந்துட்டு ஃப்ரீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைமில் இந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் பிக் பண்ணலாம். அதில் எனக்கு இப்போ வரைக்குமே இந்த சார்லட் டில்பரியோடைய ஏர்லெஸ் ப்ரஷ் காம்பேக்ட் விட ஐ திங்க் மேக் தான் வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சார்லட் டில்பரியோட காம்பேக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் தேர்ட் டார்க் ஷேட் தான் வந்து எனக்கு செட் ஆகுது, அது மேட்ச் ஆகுது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சிடைஸ் ஆகிடுது. செகண்ட் லைட் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. ஃபோர்த் டார்க் ஷேட் ரொம்ப டார்க்காக இருக்குது. எனக்கு ஷேட் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகாத ஒரே காரணத்துக்காக நான் மேக்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஐ யூஸ் ஷேட் NC45 என்னுடைய ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு, முக்கியமாக இந்த அண்டர் ஏரியா அண்ட் டீ ஜோனை செட் பண்ணுறதுக்கு ஐ யூஸ் திஸ். லாங் வேர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அந்த Too Facedோட கன்சீலர்லாம் போட்டு மேக் இது நான் போடுறேன் அப்படின்னா தட்ஸ் இட், ஐம் சார்ட்டட். வேறு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது என்னுடைய பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு காம்பேக்ட் இது. இது வேர்சடைலாக இருக்கும். இதுலேயும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸாகவே வந்துட்டு கேட்டர் பண்ணுவேன். அதுக்கு தான் நான் சொன்னேன் என்னோட ப்ரீவியஸ் ரெக்கமெண்டேஷன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து தெரிய வரும். நான் அஃபோர்டபிலிட்டி அப்படின்றத மட்டும் மெயினாக பார்க்காம இந்த டைமில் நீங்கள் வந்து எஃபெக்டிவாக வாங்கிக்கிற மாதிரியான ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸுமே நம்ம காமிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோக்கான பிளான். என் பிரான்சஸ்லாம் வந்துட்டு மேஜர் டிசப்பாயின்மெண்ட் தான். எதுவும் பெருசாக புதுசாக இங்கே அவைலபிளாக இல்லை. நிக்ஸில் ஒன்று வாங்கினேன், அந்த நிக்ஸில் இருக்க பிரான்சர் வந்து இங்கே லான்ச் பண்ணல. நான் யூகேல இருந்தபோது வாங்கினேன். இட் ஒர்க் ஃபைன், இட் இஸ் ஒர்க்கிங் குட் தான். பட் ஸ்டில் அது வந்து எனக்கு இந்த ஹியூடா பியூட்டியோட க்ளோவிஷ் ப்ரான்சர் மாதிரி எதுவும் எனக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் செட் ஆகலை. ஹியூடா பியூட்டியோட க்ளோவிஷ் ப்ரான்சர் வந்துட்டு அவைலபிளாகவே இல்லை. அந்த ப்ராடக்டே வந்து இப்போலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் திஸ் ஆப்ஷன், வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால ஐம் ஷோயிங் யூ திஸ். இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனுடைய சூப்பர் ப்ரான்சர் இன் ஷேட் ஓஎஸ்எஸ். வேறு வழியே இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே வேறு சில ரெக்கமெண்டேஷன்ஸில் ஐ ஹவ் ஷோன் யூ திஸ் ப்ராடக்ட், அதனால நான் அப்படி சொல்கிறேன். ஸோ திஸ் is a good bronzer, serves the purpose, அவ்வளவுதான். Also it's very affordable. இதில் 4 shades வருது. depending on your skin tone you can use this. I use Gobi and Oasis. ஸோ உங்களுக்கு எது ட்ரை பண்ணுமா இருக்குது. Oasis வந்து கொஞ்சம் கூல் டோனாக இருக்க மாதிரி இருக்கும், கோபி வந்து கொஞ்சம் வார்ம் டோனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் தி பர்பஸ் ஆஃப் த லுக் நான் வந்து 2 ஷேட்ஸில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து ப்ளஷ் கேட்டகரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஃபேனாக வந்து ஆகலை பவுடர் ப்ளஷஸ்க்கு. பட் ஏதோ திடீர்னு அதிசயமாக வந்து லிக்விட் ப்ளஷஸ் ரொம்ப வந்து கிராவிடேட் பண்ணி போயிட்டுருக்கேன். அதில் டெஃபினட்டாக நான் வந்து ஷவுட் அவுட் பண்ண விரும்புறது வந்து இது லாரியலோட லூமி மேஜிக் லூமி லிக்விட் ப்ளஷ். ஓகேவா, இது வந்து ஷேட் க்ளோவி வொர்த் இட் மீடியம். அந்த லிக்விட் ஆர் க்ரீம் ப்ளஷஸ்க்கான அந்த
அந்த ஒரு லவ் வந்து ஆரம்பிச்சது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அதனால தான் நான் இதை வந்து காமிக்கிறேன். ஆல்சோ ஐ லைக் த ஷேட் ஆஃப் திஸ். என்னோட ஸ்கின்ல நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு கோல்டன் க்ளோவும் வந்து கொடுக்கும். எனக்கு வந்து அது டைம் ஆக ஆக என்னுடைய ஸ்கின்ல உட்கார்ற விதம் வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும். லாங் வேர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். மேக்கப் போடியும் போடலாம், மேக்கப் இல்லாமலையும் போடலாம். ஸோ அந்த ரீசனுக்காக ஐ எம் ஷோயிங் யூ திஸ். ஹைலைட்டர்ஸ் அகைன் நான் ஒரு பெரிய ஃபேன் கிடையாது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த வெட் ஸ்கின் மேக்கப் லுக் அப்படின்றது வந்து செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வெட் ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட் வந்து பெரிய ஹை அண்ட் பிராண்ட்ஸில் வந்து இருக்குது. பட் இங்கே நம்ம லோக்கல் பிராண்டில் வந்துட்டு ஒரு சூப்பரான அஃபோர்டபுளான ப்ராடக்ட் நான் வந்து அந்த க்ளோயி கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட், வெட் ஸ்கின் எஃபெக்ட் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் வந்து வந்தபோது என்னால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல. அண்ட் நான் யூஸ் பண்ண அப்புறம் லைக் லிட்ரலாக நான் ப்ளசண்ட்டாக வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஓ மை காட், நல்லா இருக்கே, இது இவங்களுக்குலே இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா டெனைசா மெரெக்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் பை மாரியோ, இந்த மாதிரியான பிராண்ட்ஸில் பெரிய பெரிய லைக் எக்ஸ்பென்சிவாக தான் அந்த வெட் இன்டியூசிங் பாம் இருந்துச்சு. நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு என்னென்னா, ஐம் நாட் வெரி மச் இன்டு அந்த வெட் லுக்கிங் ஸ்கின் எஃபெக்ட் பிடிக்கிற ஒரு ஆள் கிடையாது. ஸோ ஒரு 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்து அந்த ஒரு பேன் வாங்கணுமா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாத போது அப்படின்றது எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. அதில் வந்து பயங்கர கம்மியாக வந்து இந்த ப்ராடக்ட் ஃப்ரம் ரெனே நான் பார்த்தம்போது, அதுவும் நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் அதே மாதிரி கொடுத்தோன்னே ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி லைக் சோல்ட். ஓகே ஃபைன், திஸ் இஸ் பெஸ்ட், திஸ் இஸ் அமேசிங். யாருக்காவது உங்கள் ஸ்கின்ல அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெட் இன்டியூசிங் ப்ராடக்ட் வேணும்னா யூ கேன் ட்ரை திஸ். ஆல்சோ ஐ டூ ஹாவ் சம் அதர் ட்ரிக்ஸ். அந்த ஒரு வெட் லுக் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அதுக்கெலாம் தான் நீங்கள் என்னுடைய ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு என்ன அது அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. லைக் இந்த மாதிரி ஒரு க்ளோ இன்டியூசிங் ப்ராடக்ட் இல்லாமல் மேக்கப்புக்கு வேற ஒரு ஸ்டெப்புக்கு யூஸ் ஆகுற ஒரு ப்ராடக்ட்டை அந்த ஒரு ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். நீங்கள் யாராவது அது சொல்கிறீங்களா பார்க்குறேன். பட் திஸ் ஒன் லுக்ஸ் சம்திங் லைக் திஸ். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் யூ கேன் see this. பட் இது வந்து ஷைனர் கிளாஸ்டிக் அப்படின்ட்டு ரெண்டையில் இதுலேயே சக்கர் அப்படின்ட்டு ஒரு வேரியண்ட்டும் இருக்குது. அது வந்து மேட்டிஃபை பண்ணும், இது வந்து ஷைன் கொடுக்கும். பட் திஸ் இஸ் அமேசிங். இது வந்து அந்த ஒரு வெட் லுக் வந்து கொடுக்க போகுது. கிளிட்ரியான ஹைலைட்டட் ஷைன் கிடையாது, பட் வெட்டான கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் வந்து இது கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி தெரியுமா மூக்கு எனக்கு செம்ம அன்கம்ஃபர்டபுளாக அரிக்குது. லைக் கோல்டு வரும்போது இந்த டிப்ஸ் மட்டும் அரிக்கும் செமையாக, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வீடியோலாம் முடிச்சுட்டேன், எடுத்து வச்சுட்டு இப்படி உட்காந்தோடனே இது எதுவுமே ட்ரபிள் பண்ணாது. எப்போ நான் கேமரா ஆன் பண்ணணும் அப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது நம்பிக்கல் பிடுங்கள்லாம் நடக்குது. லெட்ஸ் மூவ் ஆன் டு ஐப்ரோஸ். ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நான் எதுவும் இந்த வாட்டி லைக் ரீசெண்ட் டைம்ஸில் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சி நல்லா இருக்குது அப்படின்னு லவ்ல வேலை. ஸோ ஐ காட் யூ திஸ் கிளாசிக் ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ப்ராடக்ட். இது வந்து ஒரு ஐலைனர் அண்ட் ஐப்ரோ ப்ராடக்ட். பேசிக்கலாக உங்களுக்கு மேலே ஒரு பவுடர் ப்ராடக்ட் இருக்கும் அண்ட் கீழே உங்களுக்கு ஒரு ஜெல் ப்ராடக்ட் இருக்கும். எனக்கு இந்த மாதிரியான எஃபிஷியண்ட்டான 2-in-1 3-in-1 ப்ராடக்ட்ஸ் லைக் ஒர்க்கபிளாக இருக்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் இது பெஸ்ட். அண்ட் ஐ ஆல்சோ லைக் டு ஃபில் இன் மை ஐப்ரோஸ் வித் பிளாக் கலர். அதனால எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. இதிலே தே ஆல்சோ ஹாவ் அ டார்க் ப்ரௌன் வேரியன்ட். நீங்கள் அது கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் இஃப் யூ வாண்ட் தட் சாஃப்ட் சட்டில் ஐப்ரோ லுக். இந்த ஜெல் ஐலைனர் வச்சு நீங்கள் ஐலைனர் வேலையும் பண்ணலாம், காஜல் வேலை பண்ணலாம், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணவும் பொமாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட் கொடுக்கும். மேலே இருக்கக்கூடிய இந்த பவுடர் ப்ராடக்ட் வச்சு ஐ ஷேடோவாக ஒர்க் பண்ணிக்கலாம், மல்டிபிள் பர்பஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஐ எம் ரெக்கமெண்டிங் யூ திஸ். அகேன் பல வருஷமாக நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐஷேடோக்கு I've got 2 gems. ஓகேவா, ரெண்டுமே வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான். ஒன்று வந்து டெட் அஃபோர்டபுள் அண்ட் ரீசெண்டாக நான் வந்து இந்த பேலட்ஸ்ன்னு மோஸ்ட்டாக போகிறது கிடையாது. ஜஸ்ட் 1 கலர் அண்ட் ஐம் டன். அந்த மாதிரியான ஐஷேடோ லுக்ஸ் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே வந்து செட் ஆகிற மாதிரியான கலர்ஸ் மோஸ்ட்டாக நான் கிராவிடேட் பண்ணி யூஸ் பண்ணுறது உண்டு. அதில் வந்து ரீசெண்டாக ஐ காட் திஸ் ஒன் ஃப்ரம் மிஸ் கிளேர். இந்த காத் க்ரோம்லேயே வந்து ஐ காட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். அதில் வந்து 5 வந்து ஒரு ஆரஞ்ச் ஸ்டோன் கலர்ல இருக்கும். இப்போ 5 அது பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு ஐ காட் அ கோல்டன் க்ரோம் ஐ ஷேடோவும் கூட. the one I have right here is a gold color one. இதனுடைய நம்பர் 4. ஸோ தீஸ் ஆர் ஸோ குட். ஜஸ்ட் 110 rupees இது. ஸோ ஒரே ஒரு பேன் வச்சு ஒரே ஒரு கலர் வச்சு யூ ஆர் கோயிங் டு ஒர்க் அப்படின்னா இது வந்து இட் ஒர்க்ஸ் த பெஸ்ட். எனக்கு வந்து ஷிம்மர் இருக்கிறது பிடிக்கும். இது ரொம்ப ஓவர் த டாப் கிளிட்ரி சங்கி ஷிம்மர் கிடையாது. ரொம்ப ஃபைனாக சட்டிலாக இருக்கிற மாதிரியான ஷிம்மர் கலர் தான், மேட் கலர் கிடையாது. பட் மிஸ் கிளேர்லேயே தே ஆல்சோ ஹேவ் மேட் ஐ ஷேடோஸும் கூட, சிங்கிள் ஐ ஷேடோஸ். ஸோ இஃப் யூ ப்ரிஃபர் மேட் ஐ ஷேடோஸ் அந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம், அந்த வேரியன்ஸ். பட் திஸ் ஒன் இஸ் டூ குட். அடுத்தது கிளிட்டர் விரும்பிகளுக்கு. அண்ட் இது வந்து பிளான்ல இல்லை, இது நான் இப்போது
ஒரு 4 நாள் முன்னாடி வாங்கலைன்னா இந்த வீடியோவுக்கு இது வந்திருக்காது. ஏன்னா இது வந்து லைக் பார்த்ததுமே எனக்கு காதல்ல விழுந்துட்டேன். அண்ட் யூஸ் பண்ண உடனே வேற மாதிரி லைக் லிட்ரலா பயங்கரமா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், விரும்பிட்டு இருக்கேன். பிளானிங் டு கெட் அதர் ஷேட்ஸும் கூட. திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. இது அவங்களுடைய ஜெல்லிவர்ஸ் க்ளோ ஸ்டிக். ஐ காட் த ஷேட் பிரான்சிங் எக்லிப்ஸ். நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஷேட் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய கலர்ஸ் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. பட் ஃப்ரம் த ரிவ்யூஸ் அண்ட் ஸ்வாட்சஸ் ஐ சா ஐ வாஸ் லைக் நல்லா இருக்கே அப்படின்ட்டு தான் நான் அதை பார்த்து வாங்கினேன். எனக்கு வந்து ஆல்ரெடி ஐ ஹாவ் சில்வர் கிளிட்டர்ஸ் அண்ட் ஷாம்பைன் கிளிட்டர்ஸ். எனக்கு வந்து கோல்ட் ஆர் ரோஸ் கோல்ட் கிளிட்டர்ஸ் தேவையாக இருந்தது. ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ண போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு அதுக்கு ரோஸ் கோல்ட் கிளிட்டர் வேணுமா இருந்தது. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த பிரான்சிங் எக்லிப்ஸ் அப்படின்ற ஷேட் வந்து ரோஸ் கோல்ட் கிளிட்டர் வந்து ஐ மீன் ரோஸ் கோல்ட் கலரில் கிளிட்டர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஐ காட் திஸ் அண்ட் I kid you not, this is one of the most beautiful rose gold glitter with very finely milled chunks of gold, green, purple, pink, lavender glitter particles. Like நான் என்னுடைய ஒரு டுட்டோரியல் லைக் ஒரு ரீசன்ட் மேக்கப் டுட்டோரியலில் கூட நான் போட்டிருந்தேன். இட்ஸ் ஸோ குட், இட்ஸ் ஸோ குட், டூ குட். லைக் உங்களுக்கு இந்த மாதிரியான வெட் ப்ளஸ் கிளிட்ரி ஐ லுக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இது ரொம்ப அந்த கலரை வந்து லைக் பேஸ் கலரை வந்து திக்காக கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாகவே இருக்கும், வெட்டாக இருக்கும், உங்கள் ஸ்கின்னும் தெரியும், கிளிட்டரும் இருக்கும், லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்டும் கொடுக்குது. அந்த மாதிரியான ப்ராடக்ட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம்திங் அப்படின்னா, அதுவும் இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு, கிறிஸ்மஸ் டைமுக்கு, நியூ இயர் டைமுக்குலாம் அந்த ஒரு கொஞ்சோண்டு கிளிட்டர் உங்களுக்கு வேணுமா இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் த ஒன் யூ ஹேவ் டு ட்ரை. இட்ஸ் குவைட் அஃபோர்டபுளும் கூட. இந்த ஷீ கிளாம்லாம் வந்து நான் இதை பார்த்துருக்கேன். அது மாதிரியான ஒரு டூப் ப்ராடக்ட் மாதிரி தான் இது. பட் திஸ் இஸ் ஸோ குட். ஐம் ஸோ கிளாட் தட் ஸ்விஸ் பியூட்டி ஒரு நல்ல ப்ராடக்ட் இந்த மாதிரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஐம் ஆல்சோ பிளானிங் டு கெட் 2 other shades from the same range. ஸோ பார்ப்போம். இது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட் லிக்விட் லைனர்ஸ் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ நான் இதை பற்றி நிறைய உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மேப்ளினோட டாட்டூ ஐலைனர் த பெஸ்ட் இன் த மார்க்கெட். நல்லா இருக்குது, லாங் லாஸ்டிங் ரிசல்ட் கொடுக்குது, இன்டென்ஸாக பிளாக்காக இருக்குது. அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், நான் என்னோட வெட்டிங்க்கு தான் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணேன். என்னோட வெட்டிங்க்கு நான் வந்து தின்னாக லைன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி விங் வந்து கொடுத்துருந்தேன். குட்டி இல்லை, நல்லா கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு, பட் தின்னாக இருந்தது. அதுக்கு வந்து ஐ யூஸ் திஸ் அண்ட் இன்டென்ஸான பிளாக் ஃபினிஷ் வந்து இது எனக்கு கொடுத்துச்சு, லாங் லாஸ்டிங் ரிசல்ட்டும் கொடுத்துச்சு. திஸ் இஸ் டூ குட். ஸோ ஐ எம் த்ரோயிங் திஸ் இன் த ரெக்கமெண்டேஷன்ஸில். ஓகே, அடுத்து வந்து காஜல். காஜலுக்கு வந்து ரீசன்ட் பர்ச்சேஸ், பட் இட்ஸ் நாட் அட் ஆல் த நியூ ஒன். இது வந்து லாக்மேயோட ஐகானிக் காஜல் இன்ஷேட் பிளாக். இது வந்து நம்ம என்னென்னமோ புது லான்ச்சஸ் வந்து புது பிராண்ட்ஸ் வந்துட்டு காஜல் இப்படி அப்படின்ட்டு நம்ம வந்து புதுசுக்குள்ள நிறைய மூழ்கினாலும் இந்த பழசு லைக் ஓஜி ஒன் வந்து ஒரு கிளாசிக் ஒன். ரீசெண்டாக ஐ தாட் ஓகே இந்த லாக்மியோட ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, லெட்ஸ் ட்ரை அப்படின்னா. இப்போ என்ன அவங்க ரீஃபார்முலேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, பட் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ரீமி, எக்ஸ்ட்ரீம்லி பிக்மெண்டட், ஒரு ஜெல் காஜல் மாதிரி இது ஒர்க் ஆகுது. சூப்பர் லாங் லாஸ்டிங், அழகாக உங்களுக்கு டைமும் கொடுக்குது. லைக் அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஸ்மச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் அது ட்ரை ஆயிடுச்சுன்னா இட்ஸ் தேர், அங்கே தான் இருக்குது, லாங் லாஸ்டிங் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இது வந்து இப்போ அவங்க ரீஃபார்முலேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, பட் இதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. பட் இந்த அளவு இன்டென்ஸாக இப்படி இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஸ்டில் இப்போது ஐ எம் தரோலி லவ்விங் இட். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புது காஜல் ட்ரை பண்ணுமான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேபி யூ கேன் ட்ரை திஸ் மறுபடியும் ஆர் புதுசா. அடுத்து மஸ்காரா வந்துட்டு ஐ எம் கோயிங் டு ஷோ இந்த மேப்ளின் பபிள் மஸ்காரா. மேப்ளின் பபிள் மஸ்காரா, ஐ லவ் மேப்ளின் மஸ்காராஸ் இன் ஜென்ரல். அண்ட் இது வந்து நல்ல இப்போ பர்ஃபெக்டான ஒரு பதத்தில் இருக்குது. ஜென்ரலாக சொல்லுவாங்க மஸ்காராஸ் 3 மாதத்துல யூ ஹேவ் டு த்ரோ இட் அவுட் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து எப்படின்னா 2வது மாதம் எண்டில் தான் வந்து நல்ல ஒரு பதத்துக்கு வரும். அது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஒரு மாதிரி ரொம்ப லிக்விடியாக புதுசாக வாங்கும் போது இருந்த அந்த ஒரு ஃப்ளூயிடிட்டி அதில் இருக்காது. கொஞ்சம் அழகாக திக்காகி இருக்கும், கொஞ்சம் கிரிப் கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்னுமே எஃபெக்ட்லாம் சூப்பராக கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்குது இது. திஸ் இஸ் ஸோ குட். வால்யூமைஸ் பண்ணவும், இன்டென்ஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுக்கும், வால்யூமைஸ் லென்த் அண்ட் பண்ணுறதுக்கும் வந்து இது சூப்பராக இருக்குது. ஐ லவ் த வாண்ட் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். எனக்கு ஓவரால் இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் இந்த வருஷத்துக்கான மேப்ளின் மஸ்காராஸ் யூஸ் பண்ணதில் திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் இட். லிப் லைனர்ஸில் வந்துட்டு எதுவும் நான் புதுசாக ட்ரை பண்ணி வாவ் ஆகலை. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபார் லிப் லைனிங் வாட் ஐ பேசிக்கலாக யூஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் டார்க் ப்ரௌன் கலர் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக், அதை அவுட்லைன் பண்ணிக்கிட்டு ரெட் போயிட்டேன். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி ரெட் கலர் தான் போடுவேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெட் லிப் வேறு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஒரு கிறிஸ்மஸ் வைப்பில் இருக்கும், ரெட் தீமில் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு லிப் லைனர், ப்ரௌன் லிப் லைனர் வச்சுட்டு ஒரு சாஃப்ட் பிங்க்
லிப் பாமோ இல்லைனா லிப் கிளாஸோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஒரு லிப் ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஐப்ரோ பென்சில். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் மிஸ் கிளேர். இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபுள். இது நீங்கள் ஐப்ரோ பென்சிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், காஜலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம், ஐலைனராக யூஸ் பண்ணிக்கலாம், கான்டோர் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் எடுத்து கான்டோரும் பண்ணிக்கலாம், அண்ட் லிப் லைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாய் சுற்றி போடலாமா, ஐப்ரோஸில் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயை சுற்றி தான் போட போகிறீங்க, அது உங்கள் வாய்க்குள்ளே போகிறது கிடையாது. ஸோ யூ கேன் வெரி வெல் யூஸ் திஸ். இட்ஸ் அ வெரி நைஸ் அஃபோர்டபுள் brown pencil for brown skin. அடுத்து லிப்ஸ்டிக்ஸ். ஐ எம் கோயிங் டு ஷோ 2 ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஒன்று வந்துட்டு இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட், அண்ட் இன்னொன்று வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நான் வந்து விரும்பி யூஸ் பண்ணுற ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணது ஒரு ஹை அண்ட் ப்ராடக்ட், மேக்கோட கார்னிவோரஸ். இந்த ஷேட் வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ் ஷேட் இஃப் யூ வாண்ட் டு வேர் குட் wearable red lip colors. Try this. இந்த கலர் வந்து just by itself it's a nice red color. I won't say red இது வந்து ஒரு wine red, maroon red மாதிரியான ஒரு கலர். பட் ப்ரௌன் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு வேரபிளான ஒரு ரெட் மாதிரி இருக்கும் இந்த மெரூனிஷ் ரெட் கலர். ஓகே, மெரூன் அளவுக்கு டீப்பும் கிடையாது, பட் அட் த சேம் டைம் ரெட் அளவுக்கு பிரைட்டும் கிடையாது. ஸோ ஐ யூஸ் திஸ் டு அவுட்லைன் மை லிப்ஸ். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கான்டோர் வந்து எனக்கு கொடுக்கும். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு யூஸ் அ ப்ரௌன் லிப் லைனர். இதை போட்டு உள்ள ஒரு பிரைட் லிப், ஐ மீன் ரெட் கலர் லிப் நான் போட்டேன் அப்படின்னா தட்ஸ் இட். அது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கான்டோர் எஃபெக்ட் வந்து என்னோட லிப்ஸ் கொடுத்துரும். அந்த ஒரு ஆம்ரே ரெட் கலர் லிப் வந்து எனக்கு கிடைச்சிடும். திஸ் ஒன் ஆல்சோ இட்ஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். இதில் நீங்கள் வேறு ஏதாவது ஷேட்ஸ் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம், பட் இந்த ஷேட் நான் ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு மரூன் ஷேட் ஆர் ரெட் ஷேட் மாதிரி ஒன்று காமிக்க போகிறேன், ஏன்னா ஒரு நியூட் ஷேட் காமிக்க போகிறேன், ஒரு மஸ்ட் ஹேவ் நியூட் ஷேட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட்லேருந்து என்டியூரன்ஸ். ரீசெண்டாக நான் வாங்கினது ப்ரௌன் ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய ஒரு நியூட்ரல் பிங்க் அண்டர் டோன் இருக்கக்கூடிய, கூல் சொல்ல மாட்டேன், பட் ஒரு மாதிரி பிங்கிஷ் ப்ரௌன் கலர். இது ரொம்ப வார்ம் ப்ரௌன் கிடையாது, ஆனால் நியூட்ரல் அண்டர் டோனில் இருக்கிறது. இட் சூட்ஸ் ஆல் ஸ்கின் டோன். நீங்கள் இன்னுமே கொஞ்சம் டீப்பர் ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கீங்க அண்ட் என்னுடைய ஸ்கின் டோனில் இருந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் போட்டுட்டு நீங்கள் போடுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரௌன் கலர் லிப் லைனர் இல்லாமல் போடுறீங்கன்னா இந்த நயன்தாரா ஸ்டைல் நியூட் லிப் ஸ்டைல், நியூட் லிப் லுக் ஸ்டைல் அது இருக்கும்ல, லைக் லிப்ஸ் எங்கே ஆரம்பிக்குதுனே தெரியாது, போட்ட மாதிரி இருக்கும், மேலே ஒரு கிளாஸ் போட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நியூட் லிப் கலராக இருக்கும் இது. பட் ஐ ப்ரிஃபர் யூஸிங் திஸ் வித் மை லிப் லைனர் அண்ட் செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் இது எப்போ எந்த வீடியோவில் போட்டாலும் எனக்கு வந்து லைக் காமெண்ட்ஸ் வந்திருக்கு, லிப்ஸ் என்ன கலர், லிப் ஷேட் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் என்டியூரன்ஸ். ஐ எம் ரீசெண்டாக லவ்விங் திஸ் லிப் ஷேட். ஆல்சோ இது என்னென்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது லிப்ஸில், லாங் வேரும் கொடுக்குது, ஃபுட்டெல்லாம் சர்வை பண்ணாது, அது ஆயிலினஸ்னால அது வந்து உள்ளே போயிடுது, லிக்விட் லிப்ஸ்டிக் இல்லை அப்படின்றதுனால ஃபுட்டெல்லாம் வந்து சர்வை பண்ணாது. டீ காஃபி ஓகே, அந்த கப்பில் நீங்கள் எதாவது குடிக்கிறீங்கன்னா இன்னர் ரிம் மட்டும்தான் வந்து காணாமல் போகும். யூ கேன் ஈஸிலி டாப் இட் அப். ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த லைக் பேக் ஆகிற எஃபெக்டோ இல்லைன்னா பிரேக் ஆகிற எஃபெக்ட்லாம் இருக்காது. லிப்ஸில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாவே நல்லா இருக்கு. அடுத்து ஒன் லாஸ்ட் ப்ராடக்ட், செட்டிங் ஸ்ப்ரே. அதுக்கு நான் இந்த மேக்கப் ரெவல்யூஷனோடைய லாங் வேர் சூப்பர் ஃபிக்ஸ் சூப்பர் ஹோல்ட் அல்ட்ரா மேட் ஃபினிஷ் ஃபிக்ஸிங் மிஸ்ட் வச்சுருக்கேன். இது வந்து ரீசெண்டாக ஐ பாட் அண்ட் ஐ எம் தரோலி லவ்விங் இட். இது வந்து லாரியலோட இன்ஃபாலபிள் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே மாதிரியும் க்ரைலனோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே மாதிரி இது ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. மேக்கப் ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க அண்ட் யுவர் மேக்கப் இஸ் கோயிங் டு ஸ்டே தேர். உங்கள் ஹேருக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஹேர் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு ஃபைனலாக பண்ணுற ஒரு விஷயம் இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இது வந்து எனக்கு அந்த மேட் ஃபினிஷ் கொடுக்குது, நல்லா இருக்கு. லாரியலோட இன்ஃபாலபிள் ஸ்ப்ரேல ஒரு மைனஸ் என்னன்னா, மைனஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் என்னுடைய லைக்கிங்க்கு எனக்கு கொஞ்சம் இடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூவியாக என்னுடைய மேக்கப் வந்து காமிக்கும். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு மேக் மை மேக்கப் லுக் அ பிட் மோர் டியூவி, நான் வந்து அதை நல்லா லாவிஷாக யூஸ் பண்ணுறது உண்டு. க்ரைலன் அது பண்ணாது. க்ரைலன் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் மேட் பேஸ் போட்டுட்டு மேலே போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்கள் டியூவி பேஸ் போட்டுட்டு மேலே அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டிங்கன்னா அது டியூவி ஃபினிஷே கொடுக்கும். லைக் லிட்ரலாக அதுக்குன்னு தனியாக ஒரு தன்மை கிடையாது, லைக் மேட்டிஃபைடாவோ இல்லை அது அப்படி லிட்ரலாக உங்கள் மேக்கப்பாக எப்படி நீங்கள் பண்ணிட்டீங்களோ அதே மாதிரி பிடிச்சி வைக்கும். ஆனால் லாரியல் வந்து கொஞ்சம் மேக்கப்பை அந்த பவுட்ரி லுக்கை வந்துட்டு மெல்ட்டும் பண்ணும், டியூவி லுக்கும் கொடுக்கும். இது வந்து மேட்டிஃபை பண்ணுது. அதுக்காக நான் நிறைய ஹைலைட்டர் போட்டு இது மேலே போட்டு அது பவுட்ரியாக தெரியுமான்னு கேட்காதீங்க. நோ, அது மாதிரி நான் சொல்ல வரல. பட் it doesn't make your skin look dewy or oily. So ஒரு நல்ல ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயாக இருக்குது. I'm thoroughly enjoying it. அதனால I thought of giving this a shout out. So that's it for இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு. ஒரு நல்ல கோசியான ஒரு
சிட்சாட் வீடியோ அந்த மாதிரி பண்ணலான்றது தான் ஃபஸ்ட்டு பிளானாக இருந்தது. பட் தென் இப்போது இந்த பிங்க் ஃப்ரைடே சேல் ஆரம்பிச்சிருச்சு. ஐ வாண்ட் டு ஷோ யூ சம் ஆஃப் மை ரெக்கமெண்டேஷன்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரெக்கமெண்டேஷன்ஸும் வேணும் அப்படின்னா டூ லெட் மீ நோ. இதே மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்னுடைய ஃபேவரட்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது சொதப்பிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக என்னுடைய மூக்கை நான் சொல்லிட்டே இருந்ததுக்கு மிக மிக சாரி. பட் யா, that's it for இன்னைக்கு வீடியோ. இதில் ஏதாவது ஃபேவரட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் நான் ஏதாவது புதுசாக இந்த சேல் டைமில் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். ஃபார் மீ பர்சனலி ஐ எம் லைக் நாட் வெரி மச் இன்டு இந்த சேல் டைம். ஏன்னா நான் கொஞ்சம் புது ப்ராடக்ட்ஸ்லாம் ரீசெண்டாக பிச்சுன்ட்டு வாங்கிட்டேன். சேலுக்காகன்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வெயிட் பண்ணல. ஸோ ஐம் நாட் கோயிங் டு ஸ்ப்ளர்ஜ் எனி. ஸோ அதனால் இந்த சேலை அட்வான்டேஜாக எடுத்து நான் பெருசாக எந்த ஒரு பர்ச்சேஸும் பண்ண போகிறது கிடையாது. பட் வாட்ஸ் யோர் பிளான், லெட் மீ நோ. ஆல்சோ ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல். கண்ணா பின்னான்னு பண்ணிடாதீங்க. சேல் ஆஃபர் இதில் இருக்குது, ஆஃபர் அதில் இருக்குது அப்படின்னு பண்ணிடாதீங்க. பார்த்து பதவிசா பண்ணுங்க அப்படின்றத மட்டும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். Making our Christmas memories. I've been working so much lately.